Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி, தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் விலை உயர்ந்து 274 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெள்ளியின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 20,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,74,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். டிசம்பர் 22ஆம் தேதி வெள்ளியின் விலை 1 கிராம் 231 ரூபாயாக இருந்தது. தற்போது இன்று 274 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பொதுவாக தங்கத்தில் முதலீடு செய்ய முடியாட்டி சாமானிய மக்களுடைய தேர்வு வெள்ளியா இருக்கும். ஆனால் இன்னைக்கு வெள்ளி விலையுமே ஒரு மிகப்பெரிய தங்கத்துக்கு போட்டியா நீயா நானா போட்டியா அப்படிங்கிற மாதிரி விலை உயர்ந்துட்டே வருது. என்ன காரணம் சார்? அதன் மீது முதலீடுகள் சர்வதேச அளவில் பெருமளவில் உயர்ந்து வருகிறது தான் பெரிய காரணம். அதாவது வெள்ளியினுடைய தேவை வெறும் மூலதன பொருளாக மட்டும் இல்லாமல் மூலப்பொருளாகவும், அதாவது தொழில்களுக்கு மூலப்பொருளாகவும் பெருமளவில் பயன்பாட்டில் வருவதால் வெள்ளியின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதே போன்று தங்கமும் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உலகத்தினுடைய கரன்சியாகவே தங்கம் மாறிவிடும் என்ற அளவுக்கு தங்கத்தின் மீது முதலீடுகள் பெருமளவில் உயர்ந்து வருவதும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு காரணம். மீண்டும் 2026ஆம் வருடம் தொடக்கத்திலேயே தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சம், அதாவது இன்றைய உச்சத்தையும் தாண்டி ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தன்னுடைய பயணம் இருக்கும். ஏனென்றால் அமெரிக்க சந்தைகள் புதிய வருடத்தில் முதல் வாரத்தில் தான் திறக்கப்படும். அப்பொழுது பார்த்தீர்களானால் தொடர்ந்து தங்கத்துடைய முதலீடுகள் இன்னும் அதிகரிக்கும். அதனால் தங்கம் விலையும் தொடர்ந்து இன்னும் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தலானி சார், கடந்த காலங்களில் வெள்ளி விலை அதிகபட்சமாக கிராமுக்கு 1 ரூபா 5 ரூபாயெல்லாம் விலை உயர்வோம். ஆனால் இப்போ சமீப காலமாக 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு திடீர்னு இவ்வளவு விலை அதிகரிக்க என்ன காரணமாக சொல்லப்படுது? அதாவது தங்கத்தினுடைய தேவை ஒரு பக்கம் இருக்க, வெள்ளியினுடைய தேவை இரட்டிப்பாக இருக்கிறது. அதாவது அதனுடைய தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா, அது ஒரு மூலதனமாக மட்டும் பார்க்காமல் தொழிற்சாலைகளுக்கு பெரிய அளவில் தேவைப்படுகிறது. வரும் காலங்களில் சோலார் மற்றும் லித்தியம் பேட்டரி போன்ற வகையில் பெருமளவில் அதனுடைய பயன்பாடு இருக்கும். அதனுடைய தேவை உலக அளவில் பெரிய அளவில் இருக்கும். அதற்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி குறைவாகவே இருக்கும். அதனால் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் மற்றும் அதனுடைய விலைகள் உயர்ந்து கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய காரணமாக உள்ளது. நன்றி சார், நன்றி. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 1 சவரன் தங்கம் விலை 880 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 13,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 880 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 110 ரூபாய் விலை உயர்ந்து 13,000 ரூபாயை தொட்டிருக்கிறது. வரலாறு காணாத உச்சத்தை தங்கத்தின் விலை எட்டியிருக்கிறது. இதனால் சாமானிய மக்கள் தங்கத்தின் தேவையை உணர்ந்து வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக தங்கம் வெள்ளி விலை சர்வதேச சூழலுக்கு ஏற்ப உயர்ந்து வரக்கூடிய சூழலில் இன்றும் தங்கத்தின் விலை ஆபரண தங்கம் 880 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.